பக்கம் தனுஷ் தான் 2031 முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய்க்கும் தனுஷ்க்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டுமா, ஜோதிடர் என்ன கணிச்சு சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? தனுஷ்க்கு உச்சத்துல இருக்காமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ எது உண்மை அப்படிங்கறத பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ சினிமா, அரசியல் ரெண்டையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு தான் மாறி போச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து இப்போ விஜய் அவர்கள் வரைக்குமே சினிமாவில இருந்து தான் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில இப்போ நிறைய பேர் புதுசாவும் அரசியல்ல களமிறங்கிறதா பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுல இப்போ முதன்மையானவர் தான் நம்ம நடிகர் தனுஷ். இவர் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அரசியல்ல குதிக்க போறாரு, அரசியல்ல களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய கட்சி கொடியே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கொடியுமே ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் பரவலா பேசப்படுது. அது என்னன்னா, பாஜகவோட பிடியில தான் தனுஷ் இருக்காரு, பாஜகவோட அந்த மேற்பார்வையில தான் தனுஷ் அவர்கள் அரசியல்ல களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவலுமே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுமே பாஜகவோட டீம் தான், அவங்களோட தயவுல தான் இவர் அரசியல்ல நிக்கிறாரு, அவங்களோட டெக்னிக் மூலமா தான், அந்த உல்டா வேலை மூலமா தான் விஜய் அவர்கள் வின் பண்ணி இருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்துகிட்டு தான் இருக்குது. இதுல தனுஷ் அவர்களோட வருகை அப்படிங்கிறது இப்போ அவர் அவருடைய வாயால சொல்லல, பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், எஸ் எங்க தலைவருமே வருவாரு, டஃப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தேசிய விருதுகள் கிடைச்சது. அந்த விஷயம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருந்தது. ஒரு பக்கம் ராயன் படத்துக்கு எதுக்காக தேசிய விருது, இன்னொரு பக்கம் கேப்டன் வேல் படத்துக்காக சிறந்த நடிகர் அப்படின்ற விருது தனுஷ் அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. சோ 2 விருதுகளுமே எதற்கு அப்படின்ற ஒரு கேள்விகள் ரொம்பவே பெரிய அளவுல எழுந்துச்சு. ஏன்னா ராயன் படம் அந்த அளவுக்கு ஒரு சமூக கருத்து சொல்லக்கூடிய படம் கிடையாது. அதுல ரத்த காயம், ரத்தம், அடி தடி குத்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. சோ அந்த படத்துக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு தேசிய விருது கொடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல 2024 நிறைய படங்கள் வெளியாகி இருந்துச்சு. அதுல எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கு. அந்த படங்களுக்கு ஏன் கொடுக்கல, அந்த படங்களை நடிச்ச ஹீரோக்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே அதிக அளவுல இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே இது பாஜகவோட வேலைதான், இந்த விருது வழங்குறதுல கூட பாஜகவோட அரசியல் இருக்கு. சோ பாஜக தான் நம்மளுடைய தனுஷ் அவர்களுக்கு இந்த விருதுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே வந்துச்சு. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளும் தெரிவிச்சாங்க. சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தனுஷ் அவருடைய பிறந்த நாள் போச்சு. அந்த டைம்ல அவர் பேசின வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அது என்னன்னா, ஏன் எங்களுக்கெல்லாம் விருது கிடைக்க கூடாதா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஏன்னா நான் ராயன் படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்தேன். ஆடுகளமா இருக்கட்டும், புதுப்பேட்டையா இருக்கட்டும், வடச்சென்னையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா மரியானா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே தேசிய விருது கிடைக்கிறதுக்கு தகுதியான படங்கள் தான். நான் அந்த படங்களுக்கே தேசிய விருது கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன், ஆனா கிடைக்கல. ஆனா இப்போ ராயன் படத்துக்கு கிடைச்சது, அது சாதாரணமா நடந்த விஷயம். சோ அது எதுக்கு அப்படி பேசுறீங்க? ஏன்னா இப்போ 10% பேர் இதை பேசுறீங்க, ராயன் படத்துக்கு எதுக்கு தேசிய விருது அப்படின்னு பேசுறீங்க. ஓகே, நீங்க இப்ப பேசுறவங்க தனுஷ் எத்தனையோ நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு, அந்த படங்களுக்குலாம் ஏன் நீங்க தேசிய விருது கிடைக்கலன்னு சொல்லி பேசுனீங்களா? அப்ப மட்டும் பேசல, இப்ப மட்டும் ஏன் பேசுறீங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அரசியல்ல குதிக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய தலைவருமே அரசியல்ல களமிறங்குவாரு, அவர் சொல்லனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வருவாரு. விஜய் அவர்கள் கண்டிப்பா அரசியல்ல வந்திருக்காருல்ல, அவருக்கு எப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரிதான் தனுஷ் அவர்களுக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்குது. 2031 தனுஷ் வெர்சஸ் விஜய் இந்த மாதிரிதான் போட்டிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம அதிமுக, திமுக இந்த கட்சிகள் காணாம போயிடும். எப்படி திமுக, அதிமுக அப்படின்னு மாறி மாறி வந்தாங்களோ, அந்த 2 கட்சிகளுமே பெரிய கட்சிகளா தெரிஞ்சிருந்ததோ, சோ அதே மாதிரிதான் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல தனுஷ், விஜய் இந்த மாதிரி மாறி மாறி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 2031 கணிச்சு சொல்றாங்க, தனுஷ் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு படி மேல போய் பாத்தீங்க அப்படின்னா, ஜோசியர் ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ அரசியல், ஜோதிடம் இது ரெண்டையுமே பிரிக்காத முடியாத அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா
விஜய் அவர்களுமே அரசியலுக்கு வரப்போ வந்து ஜோதிடம் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அவருக்குன்னு தனியா பர்சனல் ஜோதிடர் இருக்காரு. அவர் என்னென்ன சொல்றாரோ அந்த ஆலோசனையின் படிதான் விஜய் அவர்கள் நடந்துக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பரவலா இருந்துச்சு. சோ அதே மாதிரிதான் தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஜோதிடர் வந்து கணிச்சு சொல்லியிருக்காராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அதாவது அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது தனுஷ் அவர்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்குதாம். சோ அது மட்டும் இல்லாம 2031ல அவர் வந்து களமிறங்கினார் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்குதாம். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சியா உட்கார்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ஜோதிடர் வந்து கணிச்சிருக்காராம். இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி வந்தாங்க. இப்போ திமுக வந்து எதிர்கட்சி ஆயிட்டாங்க. ஆனா 2031 பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா கூட வரமாட்டாங்க. தனுஷ் அல்லது விஜய் தான் வந்து இந்த ஒரு மேஜிக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சிருக்காங்களாம். சோ இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்து வரும். ஆனா அவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களுமே அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. கடைசி நேரத்துல வரல. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சூர்யா அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி வதந்தி வந்துச்சு. அந்த வதந்திக்கு அவங்களுமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்களுமே கொஞ்சம் இடையில பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு வரப்போற மாதிரி அப்படி இப்படின்னு பேசினாரு. பட் அவருமே இவன் என்ன முடிவுல இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த வகையில தான் தனுஷ் அவர்களுமே அரசியல்ல களமிறங்க போறாரு. சோ அதுக்கான முன்னேற்பாடு மூலமா தான் அவர் வந்து அவருடைய ரசிகர் மன்றம் சார்பில நிறைய உதவிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே பரவலா பேசப்படுது. இதுல தனுஷ் அவர்கள் வந்து சொல்லலனா கூட அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தான் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க. அவர் அரசியலுக்கு வருவாரு, கண்டிப்பா வின் பண்ணுவாரு. நாங்க அவருக்காக களத்துல இறங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்கோம். சோ விஜய் அவர்கள் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் எங்களுடைய தலைவர் தனுஷ் வரும்போதும் நிறைய அளவுல மாற்றம் இருக்கும். கண்டிப்பா நாங்க அவருக்காக வீதியில இறங்கி போராடுவோம், களமிறங்குவோம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் ஜோதிடர் அவர்களுமே வந்து இந்த விஷயத்த கணிச்சு சொல்லியிருக்காரா. தனுஷ் அவர்களுக்கு வந்து அரசியல் பிரகாசம் அப்படிங்கிறது அரசியல் வருகைக்கான அந்த ஒரு ஒரு ஒளி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. அவர் வந்து கண்டிப்பா வந்தாருன்னா அவர் வின் பண்ணுவாரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜோதிடர் கணிச்சு சொல்லியிருக்காரு. சோ அரசியல் இந்த சினிமா வட்டாரம் இந்த அரசியலை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பரபரப்பாவே இப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில தான் எந்த ஒரு விஷயமும் ரொம்பவே பேசுபொருளா மாறி இருக்கு. என்னன்னா இப்பதான் விஜய் அவர்கள் வந்து ஒரு மேஜிக் பண்ணி ஒரு சடனா ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில அதிக தொகுதிகளை வின் பண்ணி இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருக்காரு. சோ அந்த ஒரு பரபரப்பை அடங்குறதுக்குள்ள இப்ப மறுபடியும் இன்னொரு நபர், அதுவும் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரியான தகவலும் சரி, அந்த பேச்சுக்களும் சரி பெரிய விவாதத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையுமே தூண்டிக்கிட்டு இருக்குன்னு தான் நாம சொல்லணும். இது மட்டுமே இல்லாம மற்ற மாநிலங்கள்லயுமே வந்து சினிமா பிரபலங்கள் அரசியல்ல களமிறங்குறது சகஜமா தான் இருக்குது. ஆனா தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல அது ரொம்பவே இருக்குது. ஏன்னா சினிமா அண்ட் அரசியல் ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள் தான் பிற்காலத்துல மக்களோட ஆசையோட இன்னைக்கு முதலமைச்சரா பதவி வச்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க மட்டுமே இல்லாம நிறைய பேருமே அந்த வழியில முதலமைச்சரா பதவி வச்சிருக்காங்க. நிறைய அதிகார தலைமையில வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தனுஷ் அவர்கள் வந்து அரசியல்ல குதிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் வந்தா நல்லா இருக்குமா? இவங்க சொல்ற மாதிரி விஜய் அண்ட் தனுஷ் எந்த மாதிரி போகுமா? எப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.